ராமாவதாரம். கேகயியின் மகன் ராவணன் தன் மகன் அனைவரிலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கருதி கேகயி அவனை தவம் மேற்கொள்விடு கூறினார். ராவணனும் பிரம்மனிடம் வரம் பெற்று வரம் பெற கடுந்தவம் பதிந்தான். நவத்தை மிச்சி பிரம்மன் வரமளிக்க வரும்பொழுது தேவர்களாலோ அசுரர்களாலோ விலங்குகளாலோ தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்னும் வரத்தை பெற்றான். ராவணன் சிவபக்தன், பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன். அண்ணன் குபேரன் ராவணனுக்கு இலங்கை அளித்து விட்டதால் இலங்கேஸ்வரன் என்ற சிறப்பையும் பெற்றார். அவன் சிறந்த ஆட்சி செய்ததால் மக்கள் அவனை பெரிதும் மகிழ்த்தனர். ஆனால் அவன் பெற்ற வரத்தால் அகங்காரம் தலைக்கேற தன்னுடைய அண்ணன் குபேரனிடமிருந்து புஷ்ப குமாரத்தை பறித்து கொண்டான். தேவர்களை துன்புறுத்து தேவலோகத்தையும் கைப்பற்றினான். கந்தர்களும் சித்தர்களும் கதி அலங்கினர். ராவணனின் அராஜகம் எல்லையை மீறியது. அனைவரும் தங்களை காப்பாற்ற வாழ்ந்து விஷ்ணுவை தரநடைந்தனர். அப்போது மகாவிஷ்ணுவை தான் மனிதனாக அவதரித்து ராவணனை அழிக்கப் போவதாக கூறி ராமாவதாரம் எடுத்தார். பிரம்மன் தேவர்களை ராவனுக்கு உதவி புரிய வானரங்களாக பிறக்கச் செய்தார். அவர்கள் வாலி, சுக்ரீவன், அனுமன் என வாரணங்களாக ராமன் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வரும் முறையில் காத்திருந்தார்கள். போர் பயிற்சி அளிக்கப்பட்டன. சூரிய குலத்து மன்னனான தசரத சக்கரவர்த்தி அயோத்தியை ஆண்டு வந்தார். அவருக்கு கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி என்னும் 3 மனைவி இருந்தனர். ஒவ்வொருக்கும் குழந்தை வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தனர். அதன் பலனாக கௌசல்யாவுக்கு ராமனும், சுமித்ராவும், லக்ஷ்மணனும், சத்ருகனும், கைகேயிக்கு பரதனும் பிறந்தனர். 4 புதர்வர்களும் ராஜரிஷியான விசிஷ்டரின் கல்வி பயின்றனர். திருமணம் செய்து முடித்து ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பது தசரதின் விருப்பமாக இருந்தது. ஒரு நாள் விஸ்வாமித்திர முனிவர் அயோத்திக்கு வந்தார். தசரதன் யாகம் ஒன்றை தான் செய்ய விரும்புவதாகவும் அரக்கர்களின் தொல்லையிலிருந்து பாதுகாக்க ராமனை தன்னுடன் அனுப்பி வைக்கும்படி கேட்டார். தசரதனுக்கு ராமனை அனுப்ப மன விருப்பமில்லை. வசிஷ்ட தசரன பிரம்மரிஷியான விஸ்வாமித்திரர் எந்த தடையும் எதிர்க்க வல்லவர். அவர் ராமனை அழைத்து போக வந்தது அவருக்கான உதவிக்காக அன்று, ராமனின் சிறப்புக்காக என்று எடுத்து கூறியும் அப்புக்கொண்டு ராமனை அவருடன் அனுப்பி வைத்தார். காட்டை பற்றி அசுரர்களின் குரூரமான நடத்தைகளை பற்றி விஸ்வாமித்திரர் அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். ஆகையால் ராமன் லக்ஷ்மணன் அந்த யாகத்திற்கு காவல் இருந்தனர். யாகத்தை சேதப்படுத்த வந்த தாடகையை பெண் என்பதால் அழிக்க தயங்கினார்கள். அப்போது விஸ்வாமித்திரர் அவரிடம் இரக்கம் காட்ட வேண்டாம் என்று எடுத்து கூறியதும் தாடகையை மற்ற அரக்கர்களையும் அழித்து அவர்களுக்கு யாகத்தை காத்தனர். விஸ்வாமித்திர யாகத்தை முடித்து அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை மிதிலைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஜனகரின் மகள் சீதையுடன் அவளுடைய சகோதரியுடன் ராமனுக்கு சகோதரர்களும் திருமணம் முடிந்தது. தசரதன் ராமனுக்கு முடிசூட்ட விரும்பினான். அவனுடைய 3வது மனைவி கைகேயின் கூனி வச்சு வஞ்சக பேச்சில் வீழ்ந்து பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்று தசரதனிடம் கூற ராமனோ தந்தையின் பேச்சை மீற மாட்டேன் என்று மனைவி சீத்தை தம்பி லக்ஷ்மண காட்டுக்கு போகிறார். தசரதன் மகன் பிரிவால் உயிரை விட்டுவிட்டார். ஓடக்காரன் குகனை உதவியுடன் மூவரும் சித்திரகூடம் சென்றனர். அண்ணனின் முடிசூட்டு விழாவுக்கு வந்த பரதன் நிகழ்ந்த விஷயங்களை கேள்விப்பட்ட தாயின் செயலுக்கும் தந்தையின் இழப்புக்கும் மன்னனின் பிரிவுக்கும் மருந்து ராமனை தேடி அவனை மறுபடியும் நாட்டுக்கு திரும்பவும் அழைத்து போக வந்தான். ஆனால் ராமர் அந்த அழைப்பினை மறுத்து வரதனையே நாட்டை ஆளும்படி சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். அங்கிருந்து மூவரும் அந்த ஆரண்யம் சென்றனர். அங்கே லக்ஷ்மணன் உறங்காமல் ராமர் சீதைக்கு பாதுகாவலனாக இருந்தார். ஒரு நாள் அங்கே சூர்பனகை வந்தாள். ராமனின் அழகில் மயங்கி தன்னை மனைமுடித்துக் கொள்ளும்படி வேண்டினாள். இல்லை என்றால் சீதையை கொன்றுவிடப் போவதாக அச்சுறுத்தினாள். லக்ஷ்மணன் அவளை தண்டிக்க அவருடைய மூக்கை அறுத்து விடுகிறாள். அவள் தனது அண்ணன் ராவனிடம் ஓடிச் சென்று முறையிட்டாள். சீதையின் அழகை பற்றி ராவனிடம் எடுத்துரைத்தால் ராவணன் மதிமயங்கி போருக்கு தயாரானார். மானை அனுப்பி ராமலட்சுமணர்கள் அதன் பின்னே செல்ல துறவிடத்தில் சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். அவர்கள் செல்வதை பார்த்த ஜடாயு சீதையின் உதவிக்கு வந்தான். ராவணனோ ஜடாயுவின் சிறகை வெட்டி வீழ்த்தி விட்டான். ராமலட்சுமணர்கள் சீதையை தேடி குடிலுக்கு வந்தனர். அங்கே சீதையன் காணாது வழியெங்கும் தேடி வரும்போதே ஜடாயு அவர்களின் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றதை கூறி உயிர் விடுகிறது. அனுமன் ராமலட்சுமணர்களை வணங்கி வானர தலைவர் சுக்கிரனிடம் அழைத்து வருகிறான். சுக்கிரன் தன்னுடைய கதையை கூற வாலியை வதம் செய்துவிட்டு சுக்கிரனின் மந்திரியான அனுமனின் உதவியுடன் சீதையை தேடுகின்றார். அனுமன் இலங்கைக்கு சென்று சீதையை இருக்குமிடம் அறிந்து வந்து கூறியது வானர படைகளின் உதவியுடன் பாலம் அமைத்து இலங்கைக்கு செல்கின்றனர். ராவணன் மனைவி மண்டோதரி, தம்பிகள் கும்பகர்ணன், விபீஷணன் என அனைவரும் எடுத்து கூறிய அறிவுகளை ராவணன் கேட்கவில்லை. போர் தான் இறுதி முடிவென்று ஆயிற்று. போரில் அசுரரும் அனைவரும் விழுந்தனர். ராவணன் போரில் களைப்புற்றதை அறிந்து ராமர் அவனை இன்று போய் நாளை வா என்று அனுப்பி வைத்தார். ராவணன் மறுநாள் போருக்கு மறுபடி வந்தான். போரில் ராமன் அவனை அழைத்தார். சீதை தீக்குளித்து மாசற்றவள் என்று நிரூபித்தவன் புஷ்பவிமானத்தில் அயோத்திக்கு வருகின்றனர். ராவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. கற்பிணியான சீதையை சிலரின் வாதத்தால் காட்டுக்கு அனுப்பி வைக்க அங்கே லவ குசர்கள் பிறக்கின்றன. சீதை பூமியில் மறைகிறாள். ராமன் சரை நதியில் இறங்கி தன் வாழ்வை முடித்துக் கொள்கிறார். ஒரே சொல், ஒரே பானம், ஒரே மனைவி, ஒரே அறம்.